தமிழ்நாடு, கோவை, நாகப்பட்டினம் இந்த இடத்துல தமிழ்நாடையே உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது இந்த சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைகளை எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்றது கொஞ்சம் கூர்ந்து நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இதில் பெற்றோர்களின் பங்களிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில். வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோபிநாத். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட்டாக அந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் நான் போடும்போது அப் டு டேட்டில் உங்களுக்கு சேரும். நீங்களும் கொஞ்சம் அப் டு டேட்டாக இருப்பீங்க. ஓகே, தமிழ்நாடு, நாகப்பட்டினம், கோவை. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 10 வயது பிள்ளைங்க, 10 வயசு சின்ன குழந்தை, சரிங்களா? என்ன தெரியும் அந்த பிள்ளைக்கு? அந்த பிள்ளைய கார்த்தி என்ற ஒரு நபர், 33 வயது, மிச்சோட்டான ஒரு ஆள், திட்டமிட்டு அவர் கூட மோகன் இன்னொருத்தரும் சேர்ந்துருக்காரு, அவருக்கு 30 வயது. இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு அந்த பிள்ளையை அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நெய்பர், ஓகேங்களா, அண்டை வீட்டார். 2 பேரும் திட்டமிட்டு அந்த பிள்ளையை ஒரு காட்டுக்கு, தனியான ஒரு காட்டுக்கு கொண்டு போய், அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு சொல்ல விரும்பலை, நாசப்படுத்தி கொலை பண்ணி அங்கே உள்ள ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணறுல தூக்கி போட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்திருக்குனாங்க, இந்த பிள்ளை எப்பயுமே வீட்டிலேருந்து கடைக்கு போகிறது, அதாவது தனியாக போய்ட்டு ஜாமாங்களாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது, இந்த விஷயத்தை அவர் அண்டை வீட்டார் தானே, அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை நோட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் அவரோட ஃப்ரெண்டை நோட் பண்ணி பிளான் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஆசை வார்த்தைகள் சொல்லி, சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பிள்ளையை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் 2 பேரும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை காய்ஸ், அந்த பிள்ளை அங்கேயே இறந்துருக்கு. ஸோ அந்த பிள்ளையை என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணறுல, ஓகேங்களா, அந்த காட்டு பகுதியில் ஒரு பாலடைஞ்ச கிணறுல ஏற்கனவே அங்கே நிறைய இன்சிடெண்ட் நடந்துருந்துருக்குங்க. நிறைய இன்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு. அங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை, எந்த ஒரு கேமராஸ் எதுவுமே இல்லை, ஒரு பிளாங்க் ஸ்பாட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இடம் இது. அந்த இடத்துல இந்த விஷயத்த செஞ்சுட்டு அந்த பிள்ளையை அந்த பாலடைஞ்ச கிணறு மாதிரி அவங்க ஒன்று இருந்திருக்கு, அதை பிள்ளையை அங்கேயே தூக்கி போட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தேடி பார்த்து அந்த பிள்ளை கிடைக்கலன்னு சொன்ன கையோட போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்துருக்காங்க. புகார் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் போலீஸ் எல்லோரும் அந்த இடத்துல அந்த பிள்ளையை முதல்ல தேடி இருக்காங்க, ஓகேங்களா. தேடிட்டோன்னே அந்த கார்த்தின்ற நபர் இருக்கார்ல, அவரும் அந்த கூட்டத்திலேயே இருந்து அந்த பிள்ளையை தேடுற மாதிரி நடிச்சிருக்காரு, ஓகேங்களா. A to Z நடிச்சிருக்காரு. ஓகே, அந்த பிள்ளையை தேடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் அண்டை வீட்டாரில், ஸோ அவர் அந்த இடத்துல இல்லைன்னா கண்டிப்பாக அவர் மேலே சந்தேகம் வரும்னு ஒரு இன்ஸ்டிங் தான் அவருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி ஃப்ராட் தனம் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுன்ட்டு அதெல்லாம் யோசித்து வச்சுருவாங்க, முன்னாடியே யோசித்து வச்சுருவாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க. அந்த தவறு மூலிமா தான் அவங்க மாட்டுவாங்க. விதின் 24 ஹவர்ஸில் பிள்ளையும் கண்டுபிடிச்சி அந்த கார்த்தின்ற நபரையே அவர் தான் தவறு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து பிடிக்க போகும்போது அவர் மேலேருந்து குதித்து அவரோட கால் அடி, ஒரு பெரிய பலத்த காயம் பட்டிருக்கு, கால் உடஞ்சிருக்கு. ஸோ அங்கே கோவையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இப்போ வரைக்கும் வச்சு சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்காங்க. இருவரையும் போஸ்கோ சட்டத்தின் கீழ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இருவருக்கும் கடுமையான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று காவல்துறை உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர் திரு விஜய் அவர்கள் 12 நாள் ஆச்சுங்க அவர் பதவிக்கு இந்த இஷ்யூ நடந்தனால எதிர்க்கட்சியில் உள்ளவங்க எல்லாமே இந்த இஷ்யூ எதனால் நடந்துச்சு, இதுக்கு மேலே இந்த இஷ்யூ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விழிப்புணர்வாக யாரும் பேசலை. மறுபடியும் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை தாக்குற அளவுக்கு தான் பேசுகிறாங்களே தவிர எல்லோருக்கும் பதவி என்ற ஒரு விஷயந்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதே தவிர இந்த மாதிரி இஷ்யூ எல்லா ஆட்சிலையும் நடக்குதே, இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் செய்யலான்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே கைஸ், இந்த விஷயந்தான் தமிழ்நாட்டில் உலுக்கி கொண்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம். நடந்திருக்கக்கூடாது, ஆனால் நடந்துருச்சு. ஏன்னா இப்போ உள்ளவர்கள் நிறையா மிருகங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய நல்லவர்கள் இருந்தாலும் நிறைய மிருகங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதனால் நம்ம பிள்ளைங்களை நம்ம தாங்க பார்த்துக்கணும், ஓகேங்களா. தனியாக கடைக்கு அனுப்புறது, தனியாக எல்லாத்தையும் அவங்க செஞ்சுருவாங்கன்னு நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதில் தவறே இல்லை. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு கண்காணிப்புன்ற ஒரு விஷயம் நம்ம பிள்ளைங்க மேலே, அதுவும் சின்ன குழந்தைகள் மேலே கண்டிப்பாக நாம் வைத்தே ஆக வேண்டும்.
ஏனென்றால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆய்வு சொல்லுதுங்க, மனிதாபிமானம் மனிதர்களுக்கு 4%லேருந்து இப்போ 2%க்கு குறைஞ்சிருச்சான். அப்போ பார்த்துக்கொள்ளுங்களேன், இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க வந்து பயப்படவே மாட்டாங்க. என்ன வேணால் செஞ்சுட்டு அது அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருகங்கள் வாழ்கிற உலகத்தில் தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதை தயவு செய்து மறந்துடாதீங்க. வருடங்கள் ஏற ஏற பாதுகாப்பு என்ற ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. 60s 70ஸ்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப குறைவாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? வருடங்கள் ஏற ஏற பாதுகாப்பு, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்குள்ள பாதுகாப்பு, மனிதாபிமானங்கள் இதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் கொஞ்சம் பெற்றோர்கள் கவனமாக இருங்க பிள்ளைங்க மேலே. இதையொற்றி நமது சிஎம், அதாவது தமிழ்நாடின் சீஃப் மினிஸ்டர் திரு விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக இந்த இருவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தை பற்றி மேலும் மேலும் அப்டேட் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகிறது என்று எல்லா டீட்டெயில்ஸ் A to Z உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ அப் டு டேட்டாக வந்து உங்களுக்கு சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.